Okay, good evening to all of you, my dear students. So, in this classroom, what we are going to discuss the CPU architecture. So, the CPU architecture is one of the important questions. So, just because this class is I conduct this class just today, had a ICT class, ICT exam. In this classroom, because this is not complete in English, so there are so many Tamil speaking students also there, especially the bilingual students. So அந்த bilingual ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான லெசன்ஸ் தான் இன்றைக்கு செய்ய போகிறோம். முக்கியமான சாப்டர் CPU ஆர்கிடெக்சர். இன்றைக்கு மார்னிங் 25 பேட்ச் கிளாஸ் எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் பேப்பர் நம்ம எனக்கு கிடைக்கல, அது கிடைச்சா அதை வச்சு எனக்கு ரிலைஸ் பண்ணணும். பட் இவ்வளவுக்கும் அந்த CPU ஆர்கிடெக்சர் 24 பேட்ச் ஸ்ட்ரக்சரை மாற்றிட்டேன்னு தெரியல. பட் 24 பேட்ச்ல உங்களுக்கு பார்க்கலாம் இதில் எக்ஸாம். ஓகே, அப்போ CPU ஆர்கிடெக்சர்ன்றது நிறைய இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரியான கன்ஃபியூஸ் ஆகிக்குது. வெரி பேசிக்காக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆகவே ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் இது. ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். முதல்ல CPU ஆர்கிடெக்சர்ண்டா என்னன்ற ஃபுல் கான்செப்டை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இந்த CPU ஆர்கிடெக்சரில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது. பட் 24 பேப்பர் மட்டும் எனக்கு 100 ஷுவராக எங்களுக்கு பாஸ் பேப்பர்ஸை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த பாஸ் பேப்பர்ஸில் பார்ட் பியில் கொஸ்டின் நம்பர் 5, பார்ட் பி கொஸ்டின் நம்பர் 5, அதில் 15 மார்க்ஸ் கொஸ்டினா இந்த டாபிக்ல இருந்து தான் வரும். அப்போ லாஸ்ட் 2024லையும் பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி கூடுதலாக கொடுத்திருக்கிறாங்க CPU ஆர்கிடெக்சர். அப்போ இந்த ப்ரையாரிட்டி எங்களுக்கு 25 பேப்பரையும் பார்க்கலாம். பட் 26 பெட்ஜ் இருக்கிறவங்க, 27 பெட்ஜ் இருக்கிறவங்க யார் இருந்தாலும் உங்களுக்கு இந்த அதாவது எங்களுக்கு எந்த டாபிக்ல முக்கியம் ப்ரையாரிட்டி கொடுக்கணுமோ அதை கொஞ்சம் இன்டெப்த் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாஸ் பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் எழுதினோம்னா ஈஸியாக அந்த ஏரியாவில் எங்களுக்கு பாஸ் பண்ணிக்கொள்ளலாம், ரிசல்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ இந்த மாதிரியா ஈஸியாக விளங்குறது தான் இந்த கிளாஸ்ல முக்கியமான பர்பஸ். ஓகே, அப்போ அந்த CPU ஆர்கிடெக்சரை நான் பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு வெரி சிம்பிள். ஐடி என்றாலே அனலைசிங் த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அதை பிரேக் டவுன் பண்ணி சிம்பிளாக இருக்கும். அப்போ ஐசிடி படிக்கிறனாங்க ஐசிடி எங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி சிம்பிளாக்கலான்னு சொன்னால் வேணும். அப்போ அந்த CPU ஆர்கிடெக்சரை நான் டிவைட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக விளங்குறதுக்கு. இந்த CPU ஆர்கிடெக்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க நான் இந்த வீடியோ யூடியூப்ல ஷேர் பண்றேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கோ த்ரூ பண்ணி செக் பண்ணி கொள்ளலாம் again. அப்போ உங்களுக்கு ஐடியான்னு வரும். அப்போ CPU ஆர்கிடெக்சர் நாங்கள் ரெண்டா டிவைட் பண்ணினா இந்த ரெண்டா டிவிஷன்ல நாங்கள் மெயினாக ரெண்டா டிவைட் பண்ணினோம். உண்டு எடர் என்ற ஒரு கன்செப்ட் இருக்குது, எடர். ஓகே, அடுத்த போர்ஷன் தான். ஓகே, இந்த எடரை வந்து நாங்கள் பிரேக் டவுன் பண்ணிடணும். மெயின் ரெண்டு போர்ஷனா அதை டிவைட் பண்ணிடணும். நம்பர் 1 ஹாஃப் எடர், அடுத்தது ஃபுல் எடர். ஓகே, ஹாஃப் எடர் அண்ட் ஃபுல் எடர். அப்ப ஃபுல் எடரை இன்னும் நாங்க ஃபர்தர் டீகம்போஸ் பண்ணோம், டிவைட் பண்ணினா எங்களுக்கு அதுல இருந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃபுல் எடர் இருக்குது. 2 டைப்ஸான ஃபுல் எடரை நீங்க பார்க்கலாம். ஒன்று கம்பினேஷனல் ஃபுல் எடர் சர்க்கிட். இது ஆக்சுவலா நாங்க இது சொல்லுவோம் சர்க்கிட். அடுத்தது சீக்வென்ஷியல் ஃபுல் எடர் சர்க்கிட். அப்ப கம்பினேஷனல் ஃபுல் எடர் சர்க்கிட் என்றது ஒரு டைப், அடுத்தது சீக்வென்ஷியல் ஃபுல் எடர் என்றது இன்னொரு டைப். இதுல நாங்க டீட்டெயிலா பார்க்கிறோம். சீக்வென்ஷியல் ஃபுல் எடரை நாங்க மேக் பண்ண போகல, பில்ட் பண்ண போகல. இந்த சீக்வென்ஷியல் ஃபுல் எடரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற டைம்ல சில கன்செப்ட் நாங்க ஐடென்டிஃபை பண்ணோம். அதாவது இந்த இடத்துல இந்த சீக்வென்ஷியல் டிசைன் பண்ற டைம்ல
இதுக்கு ஃபண்டமெண்டல் ஆனா ஃபிளிப் ஃப்ளாப்ன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண தேவைப்படாது மெமரியை ஸ்டோர் பண்றதுக்கு மெயின். அப்ப அந்த டைம்ல தான் அப்ப இன்னொரு கேட்டகரி அதுல இருந்து நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம் ஃபிளிப் ஃப்ளாப் சொல்லி. அந்த ஃபிளிப் ஃப்ளாப்பை நாங்க ரெண்டா டிவைட் பண்ணுவோம். ஒன்று எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் அண்ட் ஆர்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப். அப்ப எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்பை நாங்க பில்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற அந்த கேட் மெயின் கேட், ஆர்எஸ் யூஸ் பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்ற கேட் நோர் கேட். ஓகே, ஸோ அப்ப இந்த ஃபுல் சப்ஜெக்டும் தான் நாங்க ஸ்டடி பண்ண போற படிக்க போற அந்த கண்டென்ட்ஸ். ஓகே, அப்ப உங்களுக்கு ஈஸியா முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ண போகல சிபியூ ஆர்கிடெக்சர் இடத்தை ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணி சொல்லிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல 1 by 1 ஸ்டடி பண்ண போக உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ஒரு கிராஷ் கோர்ஸ் ஃபாஸ்டா செய்யறதால தான் ஃபுல்லாவே சார்ட்டையும் தந்துட்டேன். அப்ப உங்களுக்கு கிளியரா இருக்கும். நாங்க ஸ்டடி பண்ண போகல 1 by 1. ஓகே, ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஐடியா ஒன்று இல்லைன்னு சொன்னா வாட்ஸ்அப்லயோ மேபி யூ கேன் ஆஸ்க், மேபி யூ கேன் செக் திஸ் வாட்ஸ்அப். நான் யூடியூப்ல போட்டுறேன், அதுலேயே உங்களுக்கு செக் பண்ணிக்கொள்ளலாம். மற்றது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இமீடியட்டாக என்கிட்ட கொஸ்டின் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று போட்டு கேட்டுக்கொள்ளலாம். இல்லாட்டி உங்களுக்கு கமெண்ட்டை டெக்ஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு செக் பாக்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கொள்ளலாம். Okay, my dear students, fine. So please write it down very clearly. இது கிளீனாக உங்களுக்கு எழுதிக்கோங்க. அப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்போ ஃபுல் கைட்லைன்ஸ் இருந்தால் அடுத்த சப்ஜெக்ட்ஸ் 1 by 1 எங்களுக்கு போகலாம். ஓகே, ஸோ அப்போ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லேயே நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ ஓகே, ஸோ இப்போ நீங்க எழுதிட்டீங்கன்னா இப்போ நாங்கள் டிரெக்டா ஹாஃப் இடர்ன்ற ஒரு கான்செப்டை பற்றி நான் ஸ்டடி பண்ண போகிறோம். முதல்ல ஹாஃப் இடர்ன்ற ஒரு விஷயத்தை நான் டிஸ்கஸ் பண்றதுக்கு முதல்ல அடர், இது சாப்டர் 4.4 அடர் என்ற ஒரு கான்செப்டை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போனா ஈஸியா இருக்கு. அடர், அப்ப அடர் என்ற ஒரு விஷயத்தை நாங்க எடிஷன் என்று சொல்லுவோம். ஓகே, அடர் என்ற ஒரு விஷயத்தை நாங்க எடிஷன் என்று சொல்லுவோம். இந்த அடரை நாங்க ஏன் டிசைன் பண்ணணும், ஏன் இந்த விஷயத்த படிக்கணும்? அப்ப முதல்ல எது படிக்கிறோம்னு சொன்னா அதுல ஃபண்டமெண்டலை நாங்க படிச்சுக்கொள்ளணும், அதுல கோர். இப்ப நீங்க ஃபிளைட்டை பத்தி நீங்க ஸ்டடி பண்ணணும்னு சொன்னா முதல்ல ஒரு பறவை எப்படி பறக்குது, அது கிராவிட்டி ஃபோர்ஸையும் தாண்டி அது பறக்கிறதுக்கு அதுக்கான என்ன நேம். அப்ப அந்த மாதிரியான இதுல இருந்து ஆக்சுவலி எல்லா நான் சாப்டர் 13 நான் பார்ப்போம். முக்கியமான சில சயின்டிபிக்கல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச்ல கூட சில அந்த எறும்புட அந்த கம்யூனிகேஷன் ஸ்டைல், பறவையிட அந்த அந்த சேஞ்சிங், அந்த அந்த பறக்கிற அந்த பேட்டர்ன், இப்படியெல்லாம் நாங்கள் படிக்க வைக்கிறோம். இப்போ அதை சொல்லலை, பட் அது அந்த டைம்ல நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ஏன் அதை சொன்னேன்டா, அப்போ ஒரு நேச்சர்ல இருந்து தான் நாங்கள் யூஸ்வலா வளமையாக அதுட அடிப்படைகளை நாங்கள் கனெக்ட் பண்றோம். அப்போ பிசிக்ஸ் என்றாலே அதுதான். அப்போ அந்த இடத்துல அடர் என்று சொல்றது ஏன் நான் இந்த இடத்துல யூஸ் பண்றோம்னு சொன்னா, அந்த ஃபண்டமெண்டல் விளங்கினா உங்களுக்கு இதுக்கு புறம் வாரதும் விளங்கும். இப்ப நான் செய்ய போற இந்த கிளாஸ் நீங்க தான் அதுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. முதல்ல நான் எங்களோட மைண்ட் செட்டை ரெடி பண்ணி கொள்ளணும். இன்றைக்கு நாங்க செய்யற கிளாஸ், அதாவது இப்ப நாங்க செய்ய போறது எங்களோட மைண்ட் செட். இன்றைக்கு நாங்க எங்களுக்கு பெஸ்கல் லைன் எல்லாம் இருக்குது, கால்குலேட்டர்னு ஒன்று இல்லை, நாங்க கூட்டுறதுக்கு எந்த வசதியும் இல்லை. இப்ப நாங்க தான் ஒரு கலபரேட்டிவா ஒரு டீமா நாங்க ஒர்க் பண்றோம், அதை கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்படி மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. அப்ப எதையும் அந்த ரியல் டைம்ல நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினா, அதை எக்ஸ்போஸ் பண்ணினா, கிளியரா ஐடியா பண்ணினா உங்களுக்கு எப்பயும் மறக்காது. அப்ப நாங்க இப்ப எங்களுக்கு எடிஷன் என்ற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இல்லை, பட் நாங்க ஒரு மெத்தடாலஜி ஒன்று படிச்சோம். அதாவது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட், அன்சைன், சைன் என்ற மாதிரி. அப்ப இது நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகணும்னு சொன்னேன். இது கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றதுக்கு தேவையான மெத்தடாலஜியை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணினோம். அப்ப அந்த இடத்துல இப்ப எக்ஸாம்பிளுக்கு 2
+2 வந்தா இந்த பிரச்சனையும் இருக்குல்ல. அப்ப 2 -2 வந்தா இதை நாங்க எப்படி கன்வெர்ட் பண்ணோம்? 2 + -2. அப்ப இந்த இடத்துல நான் சொன்னேன் CPU ஆர்கிடெக்சர்ல இருக்கக்கூடிய அந்த கன்செப்ட்ல அரித்மெட்டிக்கலா தான் நாங்க யூஸ் பண்றோம். அந்த அரித்மெட்டிக்கல்ல சம் கூட்டுறது தான் கழிக்கிறதுக்கும் பாவிக்கிறோம். ஓகே, அப்ப இன்றைக்கு அந்த அந்த கான்செப்ட தான் இப்ப அடர்ன்னு வந்து பாவிக்கப்பட்டோம். எங்களுக்கு இது மெத்தடாலஜி. இது எப்படி நான் 2 கொடுத்தா அந்த 2 வந்து அப்படியே பைனரிக்கு கன்வெர்ட் ஆக்கினோம். பிளஸ்ன்றது வந்து அது அப்படியே ஏஎல்யூல அரித்மெட்டிக்கல் போர்ஷனுக்கு போகுது. அதுக்கப்புறம் -2 எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம். அப்ப அது டேட்டா ரெப்ரசென்ட் தலைப்புல நாங்க ஃபுல் டீட்டெயிலா பாத்திக்கிறோம். ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட், டூஸ் கம்ப்ளிமெண்ட். அப்ப டூஸ் கம்ப்ளிமெண்ட் ஃபுல் பண்ணிச்சு, ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணல. அதுக்கு முதல்ல சைன்டு அன்சைன்டு இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்களும் படிச்சிருக்கீங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல இப்ப ஏன் நாங்க இங்க பிளஸ் நீங்க யூஸ் பண்றோம் அந்த டைம்ல நீங்க கேட்டீங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டா 2 - 2 ஏன் நான் 2 + -2 மாத்தணும். இதுதான் அதுக்கு அடிப்படை ரீசன். அந்த டைம்ல நான் சொன்னேன் ஓகே இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண விளங்காது, ஒரு பேசிக்கலா நீங்க நினைவச்சுக்கோங்க. எங்களோட ஆர்கிடெக்சர்ல எங்களோட அரித்மெட்டிக்கல் ஆபரேஷன்ல எங்களுக்கு கேட் ஒன்று இல்லை, மைனஸ்க்கு டிரெக்டா யூஸ் பண்றது. அப்போ பிளஸ்க்கு தான் யூஸ் பண்றதுக்கு டிரெக்டா இருக்குது என்ற ஒரு பேசிக் ஐடியா வந்து நான் தந்திருந்தேன். ஓகே, ஸோ அப்போ முதல்ல அடர் என்ற ஒன்றுக்கு நாங்கள் சொல்யூஷன் கிடைச்சா மற்றது எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். அப்போ முதல்ல அடர்ன்னு சொன்னாங்க. இப்போ நான் எப்போ ப்ரெசண்ட்டை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறேன். ப்ரெசண்டாவே திங்க் பண்ணும். இந்த டைம்ல இவ்வளவுக்கும் கல்குலேட்டர் ஒன்று இல்லை என்ற மைண்ட் செட்ல நாங்கள் தான் அதை கண்டுபிடிக்க போறோம். அப்ப டியூட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடரெண்டா என்னாச்சு, பேஜ் நம்பர் 12 பார்த்துக்கலாம். முதல்ல அடர். அப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகல, இந்த கிளாஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அது பேசிக்லி இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர போகல. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, வெரி கிளியரா ஷார்ப்பா உங்களுக்கு அந்த அந்த ப்ரிசைஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அதுதான் இதுல இருக்கிற ஸ்பெஷல். அடுத்தது உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளும். அப்ப இது அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து கோர் கான்செப்ட்ல இருந்து நாங்க படிக்க போகல உங்களுக்கு எதுவும் ஈஸியா இருக்கும். பொதுவா இங்கிலீஷ் கிளாஸஸ் போனா அவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸஸ் போகல பிரச்சனை ஐசிடி. அப்ப அவங்க இங்கிலீஷ்ல சொல்ல போகல சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நாங்க ஃபெமிலியர் இல்லைன்னு சொல்லலாம். அதனால தான் இந்த கிளாஸை நான் வந்து இந்த இதுல இங்கிலீஷும் மீக்கிறாங்க, தமிழும் மீக்கிறாங்க. பொதுவா ரெண்டுமே விளங்குறது ஆட்களாக இருக்கிறாங்க. அப்ப அதால தான் நான் அதை தமிழ்லேயே போறேன். அப்ப இங்கிலீஷுக்குன்னு ஒரு செப்பரேட்டா இருக்குது குரூப். அதுக்கு இங்கிலீஷ்னு சொன்னா கம்ப்ளீட் அதுக்கு வரலாம். உங்களுக்கு விளங்குறதால தான் இந்த கிளாஸஸ் இருக்கிறீங்க. ஓகே, அப்ப நான் ஏன் இதை சொன்னேன்னு சொன்னா நாங்க இந்த ஸ்டைல் உங்களுக்கு விளங்கிக்கும். நாங்க எப்படி ஸ்டடி பண்றோம் அது பேசிக் கோர்ல இருந்து அடிப்படையிலேருந்து விளங்கினா எல்லா இடத்துலையும் ஈஸியா இருக்கும். அப்ப நான் இந்த லாங்குவேஜ்ல பியூர் தமிழை யூஸ் பண்ணாம மிக்ஸ் பண்ணி பேசுறேன். நீங்களும் அதுல கலெக்டிவ் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த vocabulary கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ எங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளணும். அப்போ ஐடின்னு சொன்னாலே நாங்கள் இதுக்கு பின்னால டிகிரிக்கு போகல எல்லாம் தமிழ் மீடியத்துல எல்லாம் ஐடி டிகிரி இருக்காது. ஓகே, அப்போ ஸ்கூல்ல உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு அங்க இருக்காது. அப்போ கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் ஃபார்மேட்ல தான் இருக்கும். அப்ப இன்னும் சில ஆட்கள் வந்து தமிழ்ல ஐசிடியை வந்து தமிழ்ல படிக்கிறாங்க. அப்ப சிடின்னு சொன்னா இருவட்டுன்னு சொன்ன அது அது எப்படி அவங்க ஸ்டடி பண்றாங்கன்றது தெரியல. ஏன்னா அப்படி படிச்சு எந்த யூஸும் இல்லை, அது எங்கேயுமே பாவிக்க போறது இல்லை. ஐசிடின்றது ப்ராக்டிக்கல். அப்ப அதையும் ஒரு தியோலஜி. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்ப புதுசா வந்து ரீஃபார்ம் கொண்டு வராங்க. ஏன் ரீஃபார்ம் தேவை, நாட்டுக்கு ஏன் ரீஃபார்ம் கொண்டு தேவை? அப்ப எங்களோட பழைய மெத்தடாலஜி வந்து நம்ம புதிய டெக்னாலஜியா மாத்துறோம், அதாவது அசஸ்மெண்ட். அப்ப ஐசிடியில பாருங்க, முதல்ல நாங்க பிரச்சனையை வச்சு கொண்டு தான் சொல்யூஷன் தேடிக்கிறோம். அப்ப இங்க இதுலயே உங்களுக்கு விளங்கும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்ப இதுல உங்களுக்கு பார்க்கலாம் அடரெண்டா நான் கிளியரா உங்களோட டியூட்ல போட்டிக்கிறேன். ஓகே, அப்ப நான் இந்த டியூட் உங்களுக்கு கிடைச்சிக்கணும்னு நினைக்கிறேன், லாஜிக் கேட்ஸ். அப்ப இதுல அடர். அப்ப அடர்ல உங்களுக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. நான் இன்னொன்று HTML ப்ராக்டிக்கல் டியூட் ஒன்று உங்களுக்கு அனுப்பியிருந்தேன்.
2026 இது வந்து ரிவிஷன் டியூட் உங்களுக்கு ரிவிஷன் டியூட் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி HTML ப்ராக்டிக்கல் டியூட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். ஓகே, ஸோ அது இப்போ கையில் இல்லை. ஓகே, அப்போ அதை வச்சு உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணிடும். அது செப்பரேட்டாக போகுது ப்ராக்டிக்கல் லெசன்ஸாக. அது நான் ப்ராக்டிக்கலாக செய்கிற மாதிரி எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகே, அப்போ நாங்கள் இதை வெறுமனே தியரியாக படிக்காம ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதுலேயும் அதை மாதிரி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்போ முதல்ல எடர்ண்டா என்ன? எடர்ன்னு சொல்கிற டைம்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, an adder is a kind of a calculator that is used to add two binary numbers, which is a circuit can be integrated many other circuits for a wide range of applications. There are two types of adder. அப்போ இப்போ உங்களுக்கு விளங்கிக்கும் adderன்னு சொன்னா என்ன? It is a circuit. ஒரு ரெண்டு பைனரி நம்பரை கூட்டுறதுக்கு. அப்போ நாங்கள் 5 + 5 கொடுத்தாலும் அது அப்படியும் பைனரிக்கு தானே மாற்றுறது. அப்போ ப்ரொசஸருக்கு தெரியும் பைனரி மட்டும். அப்போ ப்ரொசஸர் வந்து ரிசீவ் பண்ணும் பைனரியை மட்டும். அதை எடுத்துக்கணும் பைனரி. நீங்க என்ன வெளியே கொடுத்தாலும் அதுக்கு தெரியாது நீங்க என்ன வெளியே கொடுக்குறீங்க. அப்ப அதுக்குத்தான் இதுலயும் அடர்ன்றது வந்து ரெண்டு பைனரி இன்புட் வர நேரத்துல அந்த சர்க்கிட் அதுக்கு தேவையான அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், வெளியாக்கும் என்றதை நாங்க பார்த்தோம். ஸோ அப்ப இந்த இடத்துல அடர்ன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கிட்டு, இப்ப அடர்ன்னு சொன்னா எடிஷன் அப்படின்னு இப்ப எடிஷன் சொல்ல போகல. இப்ப எங்களுக்கு 5 + 9 இருந்தா உங்களுக்கு தெரியும் 9 + 14. அப்ப இங்க 4 ஒன்று தான் இருக்குது. அப்ப நாங்க 1 என்ன செய்வோம்னா அடுத்த பிளாக்குக்கு போடுவோம். அங்க போட்டுட்டு தான் நாங்க இந்த 1 இங்க எடுப்போம். ஓகே, அப்ப இது வந்து அடிஷன் பார்ட். அப்ப இது பைனரியில நாங்க செய்ய போகல, இதே பேட்டர்ன்ல தான் வரப்போகுது. ஓகே, இப்ப நாங்க பைனரியில ஒரு இது ஒன்று செய்யறோம்னு சொன்னா, சர்க்கிட் ஒன்று செய்யறோம்னா எங்களுக்கு தேவையானது என்னது? எங்களுக்கு ஒரு சர்க்கிட் ஒன்று தேவை. அதுக்கு தேவையான எலக்ட்ரானிக் கெஜெட் ஒன்று தேவை. அப்போ நாங்கள் படிக்க போகல. சாப்டர் 4 இருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டுக்கே நான் சாப்டர் 4 பூலியன் அல்ஜிப்ரிக்கோ அது சர்க்கிட் எல்லாம் ட்ரூத் டேபிள் எல்லாம் படிக்க முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண முதல் விஷயம் இது எதுக்கு நாங்கள் படிக்கிறோம் என்ற ஒரு விஷயம் தெரியும். அப்போ நாங்கள் முதல்ல லாஜிக் கேட்னா என்ன, சும்மா நீங்க வரைகிறதுக்கு மட்டும் சப்ஜெக்ட் இல்லை. அந்த லாஜிக் கேட்ன்றது ஒவ்வொரு லாஜிக் கேட்டுக்கும் சரியான பிசிக்கல் ஒரு மெட்டீரியல் இருக்குது. அதை ரிஃப்ளெக்ட் பண்ண போகல அது ஒரு டிரான்சிஸ்டர். ஆக்சுவலி டிரான்சிஸ்டர் என்ற ஒரு கான்செப்டை தான் நாங்க டிசைனிங்ல யூஸ் பண்றோம் லாஜிக் கேட். ஓகே, அப்ப இது நாங்க ஹிஸ்டரியில சாப்டர் 2ல நாங்க பாத்தீங்கன்னா என்னது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வாக்யூம் டியூப் வந்து லார்ஜ் ஸ்கேல் ஹீட் ஜெனரேஷன் இது எல்லாத்தையும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அப்போ அதுக்கு பின்னால வந்தது தான் டிரான்சிஸ்டர். அப்போ டிரான்சிஸ்டர் என்ன செஞ்சு டிராஸ்டிக்கலி ரெடியூஸ் த சைஸ், ரெடியூஸ் ஹீட் ஜெனரேஷன் இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அப்போ அதுக்கு வந்ததுக்கு போகிறோம் தேர்ட் ஜெனரேஷன்லையும் டிரான்சிஸ்டர் ஒன்று இல்லாமல் போகல, அதை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஐசிக்கு எடுத்தாங்க. அதுல நாங்க SSI ஸ்மால் ஸ்கேல் இன்டிகிரேஷன், MSI மீடியம் ஸ்கேல் இன்டிகிரேஷன், LSI லார்ஜ் ஸ்கேல் இன்டிகிரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டிகிரேஷன், ULSI அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டிகிரேஷன். இப்ப இருக்கிற ப்ரொசஸர்ல ஒரு சிப்ல சின்ன சைஸ்ல நெனோமீட்டர் அளவுக்கு அந்த ஒரு டிரான்சிஸ்டர் ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. நெனோமீட்டர்ண்டா உங்களுக்கு பார்க்கணும் கொரோனா கண்ணால பார்க்கல. ஓகே, ஸோ அப்ப நெனோமீட்டர்ன்றது மைக்ரோமீட்டரை விட சின்னது. அப்ப ஆகவே சின்னது கண்ணால பார்க்கல. அப்ப அந்த அளவுக்கு சின்னதா தான் இன்றைக்கு ஒவ்வொரு டிரான்சிஸ்டரும் இருக்குது. அப்ப ஒரு சிப்ல more than 2 பில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ் இம்பெட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப இந்த டிரான்சிஸ்டர் ஒவ்வொன்றையும் அதை டிசைனிங்ல வரைகிற அந்த சிம்போல் இன்னொரு எலக்ட்ரானிக் என்ற இதுல சிம்போலும் இருக்குது. ஐசிடில பொதுவா பாவிக்கிற அந்த சிம்போல் லாஜிக் கேட் என்ற சிம்போல் நாங்க படிச்சது. அப்ப என்கேட் என்ற ஒன்றுக்கு ஒரு இது உதாரணத்துக்கு நாங்க எல்இடி எடுப்போம். எல்இடில 2 இன்புட் கொடுத்தா அது 10. ஓகே, ஏஎம் பிஎம் டச் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை கொடுத்தா அது 10. அது மாதிரி தான். அப்ப இதுல வந்து உங்களுக்கு அனோட் டயோட் கேத்தோட்னு சொல்லி ஒரு டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது. அதுல நாங்க 2 இன்புட்டை கொடுப்போம், 1 அவுட்புட் எடுப்போம். ஸோ அப்ப அது என்னது
ரெண்டு இன்புட்டும் கரண்ட் கொடுத்தா அவுட்புட் வந்து 1 வரணுமா இல்லையா, அது மாத்தி வரணுமா என்ற சப்ஜெக்ட் எல்லாம் மீது. அப்ப அதோட இவல்யூஷன் தான் ஐசி. அப்ப எந்த ரேடியோல இருந்து டிவில இருந்து எல்லா இடத்துலயும் நீங்க ஐசியை பார்க்கணும். அப்ப ஏன் நான் இது இந்த அளவுக்கு சொல்றேன்னா, நாங்க செய்ய போறது சர்க்கிட். அந்த சர்க்கிட்டுக்கு முக்கியமான ஒரு பேசிக் கம்போனன்ட் தான் ஒரு டிரான்சிஸ்டர். அந்த டிரான்சிஸ்டர்ல இருந்து தான் நாங்க அவுட்புட் ஜெனரேட் பண்ணோம். அந்த சர்க்கிட்ல இருந்து தான் நாங்க அவுட்புட் ஜெனரேட் பண்ணோம். அப்ப நாங்க நினைக்கிற அந்த எடிஷனுக்கு சரியான ஆன்சர் கிடைக்கலண்டா இந்த சர்க்கிட் செய்யற இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர். ஓகே, அப்ப நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்க என்ன நினைக்கணும், இவ்வளவுக்கும் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லை, நானும் நீங்களும் தான் கொலபரேட்டிவ்லி ஒர்க்ல நாங்க செய்ய போறோம். ஓகே, அப்ப முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னன்னா அடிஷன் என்ற ஒன்று கேட்டாலே இதுக்கு சார்பான இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தேவையான லாஜிக் கேட் எதுவா இருக்கு? ஓகே, நீங்க உங்களோட செக் பாக்ஸ்ல போடலாம். ஓகே, கேள்வி விளங்கிச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப நாங்க எடிஷன் செய்ய போறோம், கூட்டல் செய்ய போறோம் பைனரி எடிஷனுக்கு. அப்ப நான் இங்க போறப்ப போல விளங்கும், அதாவது பைனரி எடிஷன். அப்ப இது வந்து எடிஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்ப ரெண்டு இன்புட் கொடுக்குறோம், ஏ என்ற இன்புட் வந்து பி என்ற இன்புட். அப்ப நான் இங்க சொல்லுவேன் 0 1 அது கொடுத்தா இது அவுட்புட் வந்து எட்டாகி வரணும். ஓகே, அவுட்புட் வந்து ஃபைனல்ல எட்டாகி வரணும். இப்படி இந்த இதுல எந்த டிரான்சிஸ்டர் சாரி லாஜிக் கேட்டை யூஸ் பண்ணினா எனக்கு அவுட்புட் கரெக்ட் அவுட்புட் எடுக்கலாம் என்னது சொல்றேன். ஓகே, செக் பண்ண. ஓகே, வெரி குட் வெரி குட். ஓகே, ஆர் கேட். ஓகே, ஆர் கேட் ஃபைன். ஓகே, எல்லாமே பொதுவாக இதுல எல்லாமே யூனிக்கா நீங்க எல்லாமே பொதுவாகவே யூஸ் பண்றது. இப்படித்தான், அதாவது நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க, அதை வச்சு தான் நான் இதுல இந்த ஷோவை கொண்டு போக போறேன். நான் திங்க் பண்ணுவோம், இது வந்து கலபரேட்டிவ் ஒர்க். நாங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், நாங்க இமேஜின் பண்ணுவோம், நாங்க சயின்டிஸ்ட். இப்போ ஓகே, அப்ப பயப்படாம நீங்க போயிட்டு கண்ணாடியை பாருங்க, நான் ஒரு சயின்டிஸ்ட் நீங்க நம்பிக்கணும். ஓகே, திஸ் இஸ் சயின்டிபிக்கல் ப்ராஜெக்ட். அப்ப நாங்க இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். இப்ப இதுக்கு நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த இடத்துக்கு சூட்டபிளான போர்ஷன், இந்த சூட்டபிளான கேட் என்னன்னு நீங்க சொன்னீங்க, ஆர் கேட். வெரி குட், எல்லாமே அதே தான் போட்டிருக்கிறீங்க. அதால அப்ப இந்த இடத்துல நாங்க ஆர் கேட்டை வச்சு நாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம். வெரி குட். ஸோ ஆர் கேட், அப்ப நாங்க ஏ என்ற ஒரு இன்புட்டை கொடுக்குறோம், பி என்ற ஒரு இன்புட்டை கொடுக்குறோம். அப்ப இந்த இன்புட்டுக்கு தேவையான அவுட்புட்டை இது ஏ பிளஸ் பி. அப்ப இந்த அடையாளமே சொல்லுது ஏ பிளஸ் பி. ஸோ அப்ப அதாலத்தான் எல்லாமே பொதுவாக ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, அப்ப இதுல ட்ரூத் டேபிள் உங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க இப்போ பைனரி எடிஷனா, அப்ப பைனரி எடிஷனுக்கு ஏ என்ற ஒரு இன்புட் வந்து பி என்ற இன்புட்டை கொடுத்தா அவுட்புட் வரணும். ஓகே, அவுட்புட் வரணும், இதுதான் இது. இப்ப இது பைனரி எடிஷனா, இது பைனரி எடிஷன். பைனரி எடிஷன், இந்த பைனரி எடிஷன்ல நாங்க ட்ரூத் டேபிள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நம்ம ட்ரூத் டேபிள் ட்ரா பண்றோம், ஏ பி 0 1 0 1 0 0 1 1. ஓகே, அப்ப இதுல ஏ பிளஸ் பி என்னன்னு உங்களுக்கு தெரியும். நாங்க 1 by 1 ஸ்டடி பண்ணோம், இதுக்கு அப்ளை பண்ணோம். அப்ப நாங்க முதல்ல 0 0 0 1 1 0 1 1 அவுட்புட். அப்ப இது தான் அவுட்புட். அப்ப 0 plus 0 is equal to 0. அப்ப இது 0 0 plus 1 1 1 plus 0 is equal to 1 1 plus 1 is equal to 1. அப்ப இந்த இடத்துல இது பைனரி எடிஷன். நல்லா கேட்டுக்கோங்க, ட்ரூத் டேபிளுக்கும் பைனரி எடிஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. 0 plus 0 is equal to 0, 0 plus 1 is equal to 1, 1 plus 0 is equal to 1, 1 plus 1 is equal to 10. அப்ப நாங்க 0 போட்டு 1 பேலன்ஸா போடுவோம். இப்ப நாங்க 1 இப்படிதான் போடுறோம். ஓகே, அப்ப இங்க ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது பாருங்க. அப்ப இந்த பிரச்சனை இதுல அவுட்புட்ல 1 என்று வருது, பட் இதுல வந்து 10 என்று வரும். இப்ப எங்களோட இதுல அவுட்புட் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்படி டிஜிட்டை கொடுத்தா கூட இந்த 0 தான் வரும். அப்ப ஆர் கேட்ல சின்ன ப்ராப்ளம். இப்ப ஓகே, இப்ப இந்த இடத்துல பிரச்சனை என்னன்னா
பைனரி எடிஷன்ல நாங்க 1+1 என்று கொடுக்கிறோம். அப்ப இதுல டெசிமல் வெர்ஷனை நாங்க பார்ப்போம். இப்ப டெசிமல் இப்ப 1 சொன்னா அதே மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்ப இந்த 1க்கு டெசிமல் 1 ஈக்குவல் பிளஸ் டெசிமல் 1 ஈக்குவல். அப்ப இந்த ரெண்டும் பிரச்சனையே இல்லை. அப்ப ஈக்குவல் 1ம் 1ஐயும் கூட்டினா 2. இந்த 2 பைனரி வெர்ஷனை பார்த்தா இதுல அவுட்புட் வருது 1 இங்க அக்கார்டிங் டு த ட்ரூத் டேபிள். அப்ப இதை பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த ட்ரூத் டேபிள், ஸோ தென் இதுல இருந்து நாங்க ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்கிறோம்னா, இதுல இருந்து ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்கிறோம் என்னன்னு சொன்னா, ஆர் கேட் இஸ் நாட் ரிலவெண்ட் டு find the 1+1 addition. Okay. Okay, my dear students, இது clear. இப்ப நல்லா பாத்துக்கோ. அப்ப பைனரி 1ம் 1ஐயும் கூட்டினா இதுல 10 வந்தா தான் இதை ஃபுல்ஃபில் பண்ணுது. அக்கார்டிங் டு த ட்ரூத் டேபிள் தட் இஸ் டோட்டலி ராங். அப்ப இந்த இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப இப்ப ஆர் கேட் ஒன்று எங்களோட எடிஷனுக்கு டோட்டலா சப்போர்ட்டே பண்ணுங்க. இப்ப நீங்க சொன்ன நானும் அதைத்தான் நினைச்சுக்கிறேன். ஓகே, அப்ப என்ன பிளஸ் தானே, பிளஸ் சிம்போல் இருக்கிற இடம் அதுதான். ஓகே, அப்ப நாங்க கூட்டுறதுல இந்த பிரச்சனை ஒன்று வருது. அப்ப அடுத்து இப்ப நாங்க சயின்டிஸ்ட் சொன்னா எப்பயுமே இதுதான் முக்கியமான விஷயம். அதாவது நீங்க கம்ப்யூட்டர்ல இதுக்கு போறோம், ப்ரோக்ராமிங் படிக்கலாம், வெப் டெவலப்மெண்ட் படிக்கலாம், பைத்தோன் இப்ப நான் படிக்கலாம். வெறுமனே புக்ஸை பார்த்துட்டு பைத்தோன் இருக்கிற கோடு எல்லாம் அப்படியே கட்டப்பாடம் பண்ணி செய்யலாம். அது மாதிரி வெப் டெவலப்மெண்ட் HTML, CSS, பைத்தோன், PHP இப்படி SQL தலையில வச்சா ஒன்றும் படிக்கலாம். இது பாடமாக்குற விஷயம் இல்லை. இதெல்லாம் நாங்க எக்ஸ்பெரிமெண்டலா அதுதான் நீங்க HTML நான் டியூட் அனுப்பிக்கிறோம், ப்ராக்டிக்கல் எல்லாமே ஆக்டிவிட்டி, CSS எல்லாமே ஆக்டிவிட்டி. நாங்க ப்ராக்டிக்கலா தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம், நீங்களும் ப்ராக்டிக்கலா தான் செய்ய போறீங்க. இது கிராஷ் கோர்ஸ், அதனால அடுத்த கிளாஸ் அப்ப நான் பேரலா கொண்டு போறேன். அப்போ உங்களுக்கு A-level ஃபர்ஸ்ட் இயரையும் A-level செகண்ட் இயரையும் சேர்த்து போக எங்களுக்கு குயிக்கா முடிச்சு கொள்ளலாம். இன்னொரு இது கிராஷ் கோர்ஸ். அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் என்னன்னா, இதை நாங்க எக்ஸ்பெரிமெண்டா நாங்க செக் பண்ண போல முதல்ல மிஸ்டேக் வரும். அந்த மிஸ்டேக்கு தான் நாங்க அடுத்த சொல்யூஷன் பார்ப்போம். அப்ப எப்பயுமே நாங்க மிஸ்டேக்கை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல இருக்கிற ஃபால்ட்டை கண்டுபிடிச்சு புதிய சொல்யூஷனுக்கு போகணும். என்ன எப்ப பார்த்தாலும் மிஸ்டேக் வருது, எனக்கு ஒன்றும் செய்யல, இது சரியான கஷ்டமாயிக்குது, இப்படி இருந்தா ஐடி என்ற ஒரு இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு கால் பதிக்கிறாங்க. அப்ப கோடை படிச்சா கட்டாயம் நான் லெப்ப திறந்து அந்த எந்த டூலை நீங்க யூஸ் பண்ணணுமோ, விஎஸ் கோடா வெப் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க நோட்பேட ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, செஞ்சு அதுல அவுட்புட்டை பார்க்கணும். அப்பத்தான் அதுல ரியல் இது இருக்கும். நீங்க ஈவன் நீங்க ப்ரோக்ராமிங் கோர்ஸ் போனாலும், நீங்க யூனிவர்சிட்டி போனாலும், எங்க போனாலும் அவங்க அந்த 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 கோடிங் எல்லாத்தையும் அதுல என்னென்ன மிஸ்டேக் இருக்குது, டொட் வந்தா இப்படி மிஸ்டேக், பிளஸ் போட்டா இப்படி மிஸ்டேக் 1 by 1 சொல்லலாது. அது யாராலையும் சொல்லையும் கஷ்டம். நீங்க எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் நீங்க நிறைய விஷயத்த கத்துக்கொள்ளணும். ஸோ அப்ப எப்பயுமே இண்டஸ்ட்ரி எப்பயுமே அது நீங்க லேர்ன் பண்ற டைம்லயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணத்தான் சொல்லுது. ஓகே, ஸோ அப்ப இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் உங்களுக்கு என்ன செய்யணும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். அதனால கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, இதுதான் இதுல கன்செப்ட். அப்ப இங்க பாருங்க, இங்க கூட மிஸ்டேக்கை தான் நாங்க ஐடென்டிஃபை பண்ணோம். இந்த மிஸ்டேக்கு சொல்யூஷன் எப்படி பார்க்க போறோம். அப்ப சொல்யூஷன் பார்க்க போகல பார்ப்போம். ஓகே, இது ஓகே தானே? ஸோ அதை நான் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு நான் வாட்ஸ்அப்புக்கு போட்டுறேன், உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ மேபி யூ கேன் ரைட் இட் டவுன் குவிக்லி. ஓகே, ஸோ நீங்க எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்ப இதுல எங்களுக்கு ஆர்கேட் அவர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அவர் அடம் பிடிக்கிறாரு, 1ஐயும் கொடுத்தா நான் 1 தான் தரணும். ஆனா பைனரி எடிஷன்ல பார்த்தா 10 வருது. அப்ப இந்த வச்சு எங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. அப்போ முதல்ல ஈக்கிற லாஜிக் கேட்ல ஒருத்தான் செட் ஆகிச்சு, அது கூட எங்களுக்கு கைய வாரிட்டு இதுல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல.
அப்ப நாங்க அதுக்கு சொல்யூஷன் அடுத்து என்ன பார்க்கலாம்டா. ஓகே, இப்ப நாங்க எடிஷன் பண்ண போகிற ஒரு ஐடியோடு வந்திருக்குது. அப்ப ஏ என்ற ஒரு இன்புட்டும் பி என்ற ஒரு இன்புட்டையும் கொடுத்தா 0 0 0 1 0 1 1 0 1 1. அப்ப இதுல ஆன்சரை பார்த்தா 0 plus 0 is equal to 0 1 1. இதுல பார்த்தா 10. அப்ப இங்க ஒரு ஐடியால் எடுக்கிறோம்னா நாங்க எங்களோட ஆன்சர் எடுக்கிறதுக்கு 2 டிஜிட் தேவைப்படும். அப்ப இங்க எங்களுக்கு 1 டிஜிட் சிங்கிள் பிட் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது, சிங்கிள் பிட். அப்ப இப்படி பார்த்தா கூட எனக்கு 0 தான் அவுட்புட் வரணும். அப்ப இத நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, நாங்க யூஸ்வலா ஃபாலோ பண்ண போறோம். ஒரு கூட்டுறது ஏ பின்னு கொடுத்தா சம் ஒன்றை கொடுத்து பார்ப்போம். அப்ப 0 0 0 1 1 0 1 1. அப்ப இப்ப எனக்கு ஒரு பிட் முதல்ல 5க்கும் 10க்கும் பார்க்கணும், 8 பிட்டுக்கு ஒரேடியா பார்க்கணும்னு பார்த்தா கஷ்டம். முதல்ல பேசிக்லையும் தான் பார்க்கணும். ஏபிசி படிச்சாதான் ஆப்பிள் பாக்கி. ஓகே, அப்ப ஆப்பிள் எல்லாம் தெரிஞ்சாதான் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். அத மாதிரி தான் இங்க 0 plus 0 ஒரு பிட்டை தான் நாங்க கன்சிடர் பண்ண போறோம் உண்டு. இப்ப எங்களுக்கு இது எப்பயுமே சக்சஸ் தான் ஆகுது 0 1 1. அப்ப இங்க தான் 0 கேரி வருது. அப்ப இது வந்து கேரி ஒரு ரிமைண்டர். அப்ப இங்க இந்த 1 வந்தா தானே எங்களுக்கு சக்சஸ். அப்ப 1 plus 0 is equal to 0. அப்ப நோ கேரி. அப்ப எங்களுக்கு இப்படி ஒரு பேட்டர்ன் வருது. அப்ப நான் ட்ரூத் டேபிள் மாதிரி நாங்க இந்த வெர்ஷன்ல பார்த்தா நாங்க இதுக்கு தான் ஃபெமிலியர் ஆகிக்கிறோம். அப்ப சம் கேரி என்ற ஒன்றை நாங்க போட்டா இந்த இடத்துல 0 1 0 1 0 0 1 1 என்ற இடத்து போடும். அப்ப 0 plus 0 is equal to 0, no balance. 0 plus 1 is equal to 1, no balance. 1 plus 0 is equal to 1, no balance. 1 plus 1 is equal to 10, 0, 1 balance. Okay, my dear students, 1 balance. அப்ப இதுதான் இப்ப எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு. எங்களுக்கு ஒரு பிட் ஒரு அவுட்புட்டை வச்சுதான் செய்யல. அதால தான் ஒரு கேட் ஓர் சொல்லிக்கிறார், எனக்கு செய்யவே இயலாது, நான் வண்ணத்தான் தரணும்னு சொல்றேன். அப்ப அதுக்கு சொல்யூஷன் ஒன்று பார்க்கணுமே. அப்ப இப்ப எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்து இருக்குது, சொல்யூஷன் ஒன்று கிடைச்சிருக்குது. 2 இன்புட் 2 அவுட்புட் இருக்கணும். அப்பதான் இது ஹாஃப் ஹெடர். ஏன் ஹாஃப் ஹெடர்னு சொல்றோம்? அப்ப ஹெடர் நாங்க பார்த்தோம். இப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருக்கிறது ஹாஃப் ஹெடர். ஹாஃப் ஹெடர் ஏன் ஹாஃப் ஹெடர்? இதுல 2 plus 5 plus 9 14 1 நாங்க கேரி ரிமைண்டர். இது சம். அப்ப இங்கேயும் அதைத்தான் பார்க்கிறோம். அப்ப சம்மும் கேரியும் வந்தா தான் ஹாஃப்ல தான் நீங்க இது ஃபுல் கம்ப்ளீட் ஆகல. இது 10 சொல்லல, அது 0 தான் எடுத்திருக்கிறோம். 1 நாங்க பேலன்ஸா தான் எடுத்திருக்கிறோம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட். அப்ப இந்த நோட்டை நான் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். ஓகே, அனுப்புகிறேன் உங்களுக்கு. நீங்க அதை கோ த்ரூ பண்ணுங்க, எழுதிங்க. இந்த லீவ் பண்ணி ஒரு ஸ்பேஸ் ஒன்று எடுத்து உங்களோட கட்டாயம் உங்களோட நோட் எழுதணும். உங்களோட ஓன் வேர்டிங்ஸ்ல எழுதிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன். அப்பதான் இப்ப இங்க நாங்க என்ன படிச்சோம் இது அப்படியே ஏண்ட நோட்ஸ் நீங்க எழுதினதுக்கு உங்களுக்கு விளங்க. ஓகே, அப்ப அதால ஏண்ட நோட்ஸ் நம்மளோட டியூட்லயுமே இதுதானே. இப்ப நான் டியூட் தந்தி தான் இருக்குது. டியூட் கிடைக்காதவங்க இது பண்ணிக்கோங்க. உங்களோட ரிக்வஸ்ட் பண்ண உங்களோட விட்டு அட்ரஸை ஷேர் பண்ணுங்க. உங்களோட அட்ரஸுக்கே வந்து சரி. ஸோ அப்போ உங்களோட பேமெண்ட் செட்டில்மெண்ட் எல்லாம் ஓகேன்னு சொன்னா அதுக்கு தேவையான நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அப்போ உங்களுடைய தேவையான அந்த HTML ப்ராக்டிக்கல் கைட் புக் உங்களுக்கு வருவது, CSS கைட் புக் வருவது, அது நாங்கள் செய்ய வைக்கிறோம். மற்றது இதுக்கு முதல் இந்த டியூட்டர் அவங்களோட கைக்கு வந்திருக்குமென்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ இந்த இதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க. இப்ப இந்த ஐடியால இப்ப அதாவது இது வந்து நாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்ப இங்க ஒரு அவுட்புட் வந்திருக்குது, இங்க ஒரு அவுட்புட் வந்திருக்குது. அப்ப எங்கிட்ட நாங்க படிச்ச எந்த ஒரு கேட்லயாவது 2 அவுட்புட் வந்திருக்குதா? இல்ல, இன்புட் 2 வந்திருக்குது, அவுட்புட் கட்டாயம் 1 தான் வந்திருக்குது. இப்ப எனக்கு நீங்களே சொல்ல போறீங்க, இதை வந்து நாங்க எஸ்ன்னு எடுப்போம்.
ஓகே, இந்த ஏரியாவை நான் எஸ்ன்னு எடுப்போம். எஸ்ஸுக்கு முதல்ல எஸ்ஸுக்கு சொல்லுவோம், அதுக்கப்புறம் சியை பார்க்கணும். எஸ் அவுட்புட், இந்த அவுட்புட் எடுக்கிறதுக்கு எந்த லாஜிக் கேட் சூட்டபிளா இருக்கும்? இப்ப நாங்க ஜீரோவையும் கொடுத்தா தான் இது வருது. இண்டிவிஜுவல் பிரேக் இட் டவுன் இன்டு சங்க்ஸ். ஓகே, அப்ப நான் 1 by 1 தான் பார்க்கணும். இந்த இதுல முக்கியமா இந்த இதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிது. இப்ப இந்த இடத்துல இந்த சம்ம நான் ரிஃப்ளெக்ட் பண்ண, இந்த அவுட்புட்டை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு பாவிக்கக்கூடிய ஒரு சூட்டபிளான லாஜிக் கேட்டை சொல்லுங்க மெஸ்ஸுக்கு. எந்த லாஜிக் கேட் நீங்க ஓவருக்கு சொன்னீங்க, ஓவர் செட் ஆகல. அப்ப இந்த சம்ம ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு சூட்டபிளான ஒரு லாஜிக் கேட்டை சொல்லுங்க. அந்த லாஜிக் கேட்டை வச்சு நாங்க சர்க்யூட் டிசைனை பண்ணோம். அப்ப இந்த இடத்துல அதை சொல்லுங்க பாப்போம். ஓகே, செக் பாக்ஸ்ல ஓகே, வெரி குட். ஓகே, ஒரு ஆன்சர் வந்தீங்க. ஃபைன், வெரி குட். எக்ஸோர் கேட். ஓகே, எக்ஸோர், வெரி குட். இப்போ நான் எக்ஸோர் டீச் பண்ண போகல, நினைவு இருக்குதா? எல்லாமே வளமையா நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிசிக்கல் கிளாஸ்லயும் சரி, இதுலயும் சரி நான் சொன்னா சார் அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்குது. அதாவது 0 + 0 = 0, 0 + 1 = 1, 1 + 0 = 1, 1 + 1 = 10. நாங்க 0 தான் எழுதுவோம், ஒரு அவுட்புட் இருக்குதுன்னு சொன்னேன். அப்ப இது கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஓகே, அப்ப அதுக்கு தான் நான் மற்ற பேட்டர்ன் சொன்னது, 2 இன்புட் ஒரே வேல்யூவா இருந்தா அவுட்புட் எப்பயும் 0 தான் அப்படின்னு நீங்க சொல்ற 2 வழி இருக்குது. பட் யூஸ்வலா இல்ல எந்த சேர்மார்கள் டீச் பண்ணா இப்படித்தான் டீச் பண்ணான்னு சொல்லி சில ஆட்கள் ஆர்கியூ பண்றதுக்கும் வந்தான். ஸ்கூல்ல இந்த மாதிரி தான் சொன்னாரு. ஓகே, அது பிழை இல்லை. பட் இதை எக்ஸ்பிளைன் பண்றது நாங்க அட்வான்ஸ் லெவல்ல என்ன இருக்கிறோம். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கட்டாயம் இந்த பேட்டர்ன் தெரிஞ்சிக்கணும். 1 + 1 = 10, 0 பேலன்ஸ் அவுட்புட்ல அங்க போட்டிக்கும். இதுக்கு தான் எக்ஸோர், எக்ஸ்க்ளூசிவ் ஆர், கட்டாயமா ஓருக்கு மட்டுமே பாவிக்கிறதுக்கு டிசைன் பண்ண ஒரு பேட்டர்ன். ஓகே, அப்ப இது எக்ஸோர் கேட், இது என் கேட். ஓகே, அப்ப உங்களுக்கு இந்த விஷயத்தை எழுதி கொள்ளுங்க. ஓகே, அப்ப உங்களுக்கு சிங்கிள் பிட் ஹெல்ப்ஃபுல் பண்ண 2 பிட் தான் வருது என்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்ப இதுக்கு நாம இது நீங்க தான் ஆன்சர் பண்ணீங்க. இது உங்களுக்கு எப்பயுமே மறக்காது, விளைஞ்சா. அப்ப நீங்க சிக்கு எஸ்க்கு எக்ஸோர்னு சொன்னீங்க, சிக்கு என்னு சொன்னீங்க. ஓகே, அப்ப நீங்க தான் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. அப்ப இதுக்கு தான் நாங்க டிசைன் பண்ண போறோம். ஏ இன்புட் ஒன்று போட்டீங்க, பி இன்புட் ஒன்று போட்டீங்க. இதே இன்புட் தான் நாங்க ரெண்டுக்கும் கொடுப்போம். இப்படி கொடுத்தா இதுக்கு அவுட்புட் எப்படி வரப்போகுது? அப்ப எங்களுக்கு மெயின் பிரச்சனை 0 0 கொடுத்தா 0 0 எக்ஸோர் 0 வந்தா இது சம், இது எங்களுக்கு 0 வரப்போகுது. இது எண்ட், இது எப்பயுமே என்ன செய்ய போகுது? 0 தான் வரப்போகுது. அப்ப இங்க கிராஸ் செக் பண்ணுறோம். 0 0 இன்புட் வந்தா 0, இதுவும் 0. ஓகே, நான் இப்ப கடைசி இதை பார்ப்போம். இங்க 1 1 கொடுத்தா இதுக்கு என்ன வரும்? 1 1 எக்ஸோர் 0 வரும். அப்ப இது ஓகே. 1 1 1, அப்ப இதுவும் ஓகே. அப்ப நாங்க சக்சஸ்ஃபுல்லா இத நாங்க கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லாம. ஈஸி. இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. நாங்க இப்ப நான் சயின்டிஸ்ட், இப்ப நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எக்ஸோருக்கு எங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிச்சு. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இது முக்கியமா உங்களோட